Hello friends, welcome back to the GJ's channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்னை வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வந்துட்டு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட், துருவின கேரட், அதுக்கப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாத்தூள் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் பொட்டேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் வச்சுருக்கோம், வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் கூட பாயில் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். உங்கள் ஆயில் பாயில் ஆயிருக்குது, சூடாயிருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம், நிறைய போட வேணாம், போட்ட டிஷ்ஷு சொத்துப்பிடும். அப்புறம் கேரட் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அப்புறம் வெங்காயம், மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கலருக்கு, அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம், கோதி மாவு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி ஷேப்ஸில் பண்ணி வச்சுருக்கோம், ரவுண்டாக பண்ணியிருக்கிறோம், அப்புறம் வடை தட்டுற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம், அப்புறம் ஃபிங்கர்ஸ் மாதிரி இதை எடுத்து எண்ணெய் காஞ்சின்னுக்குது, எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தோம். இது கோதுமை மாவு இருக்குது இல்லையா, லைட்டாக ரொம்ப இல்லாமல் லைட்டாக டிப் பண்ணிட்டு போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடணும். பாருங்க, நல்லா பாயில் ஆகுது. இப்போ மெதுவாக திருப்பலாம், போட்டோடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் அது திருப்பணும். அது அப்படியே விட்டுடணும் ஃப்ரீயாக. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கினா ஈஸியாக இருக்கும். நான் பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. கேரட் எல்லாம் பசங்களுக்கு சாப்பிட்றாங்களே, அதனால கேரட் எல்லாம் போட்டுருக்கேன்.
உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே சேர்த்துக்கோங்க. வரும். அது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் இது ஒரு மாதிரி போண்டா மாதிரி. நம்மளோட டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ட்ரையலுக்கு சூடாக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிட்டு பார்க்கணும். பாருங்க உள்ளே எவ்வளோ நல்லா இருக்கு, புகையாக வருது, அவ்வளோ சூடாக இருக்குன்னா பாருங்க கார்னெல்லாம் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. முதவே வேக வச்சு தான் போட்டிருக்குறோம், அதனால வெந்துதான் இருக்கும். பாருங்க சூடாக நல்லா எண்ணெயாக இருக்க போது வாங்க சாப்பிட்டு